தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 55ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் அழகாக ஒரு சொல் எழுதப்பட்டிருக்குது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கவனிக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வேதாகமத்தில் பைபிளில் நிறைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்குது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் மனுஷனாக வாழும்படியாகவும், அதே மனுஷன் தேவனோடு கூட கர்த்தரோடு கூட இணைக்கப்படும்படியாய் வாழும்படியான வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த பாதையில் தான் இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக சொல்லும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பேசுகிற அந்த வேளையில் நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். 55ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் தான் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த ஒரு வசனத்தை வைத்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். ஆனால் சில நிமிஷங்களில் ஓரிரு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது 2 பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கூப்பிடுவேன், கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பகுதியில் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ரட்சிப்பு என்று சொன்னால் அதற்கு மீட்பு, விடுதலை என்று சொல்லி அர்த்தம். மனுஷன் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தில் கட்டப்பட்ட நிலையில், வேதனைப்படுகிற நிலையில், சஞ்சலங்களோடு கூட மனபாரங்களோடு கூட இருக்கிறத தான் இன்றைக்கி உலகத்தில் 90% ஆஃப் பீப்புள்ஸோட இன்னர் ஹார்ட்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்றைக்கி ஆவிக்குரிய கண்கள்னால் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தான் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதாக இருந்து கொண்டிருக்குது. ரட்சிப்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்த விடுதலையின் சந்தோஷத்தை, மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பைபிளில் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்கள் உள்ள வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, அந்த விடுதலையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, மன அமைதியை, நிம்மதியை, சுமைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு என்னையா செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற சொற்கள். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எப்போ நம்முடைய உள்ளம் பாரப்பட்டாலும் சரி, துக்கப்பட்டாலும் சரி, துயரப்பட்டாலும் சரி, உடன்தானே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவரிடத்திலிருந்து தான் விடுதலையும் பிரதியுபகாரமும் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்குது. அதை வார்த்தைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் இருக்கிற, அதுதான் அந்த விடுதலையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு தெய்வீக அன்பை உங்களுக்குள்ள கொண்டு வரும். இன்றைக்கி அப்படி நீங்களும் என்னோடு கூட இணைந்து, நான் உங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியின் கடைசி வேளையில் ஜெபிக்கிற போது அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானத்தை இன்றைக்கே கர்த்தரிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே வேளையில் அங்கே 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துலேயும் அழகாக எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜெபம் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து செல்கிறது. அதான் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. மாத்திரமல்ல, கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, மதம், குலம், கலாச்சாரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த கல்வியில் நீங்கள் மேன்மையானவர்களாக இருந்தாலும் சரி,
இல்லை பாமர மக்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தின் பாதையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். ஆகையினால தான் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற போது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லுகிற அந்த ஆழமான வார்த்தையில் நீங்கள் விசுவாசம் கொள்ளுகிற போது, நம்பிக்கை கொள்ளுகிற போது, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக உடன்தானே இன்றைக்கு உங்களுடைய வீட்டிற்குள் அவர் கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, மன பாரங்கள் அழுத்துகிற போது, கண்ணு முன்னால் வேதனைகளை சகிக்க முடியாதபடி காணப்படுகிற போது, நம்மை அறியாமலே ஒரு அழுகை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுக்கிறது. அதுதான் இந்த அழுகையின் சத்தம், ஆகாரின் அழுகையின் சத்தம். சத்தமிட்டு அழுதாள். நிகழ்ந்த நிகழ்வு என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே தேவதூதன் மூலமாக ஒரு குரல் வருகிறதை பார்க்க முடிகிறது. வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு ஆகாருக்கு அங்கே பதில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உனக்கு என்னம்மா நேர்ந்துச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஏன் துக்கித்து கொண்டு இருக்கிற? அதுக்கு என்ன திரும்பவும் என்ன பதில் வருகிறது தெரியுமா? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் குழந்தையுடைய சத்தத்தை கூட கேட்டு தாய்க்கு பதில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதே வேளையில் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் 18ஆம் வசனுடைய பின்பகுதியிலையும் பார்க்க முடிகிறது, அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. அவனை பெரிய ஜாதியாக்குவேன், நீ போ, உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லி ஆகாருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அங்கே ஒரு தண்ணீர் துறவு காணப்படுகிறது. தண்ணீரினால் தாகத்தை தீர்த்து தொடர்ந்து நடைபோட ஆரம்பிக்கிறாள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த அழுகையின் சத்தத்திற்கு கிடைக்கிற பலன், அவனை, அந்த குழந்தையை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார் என்று சொல்லியும் கூட அங்கே 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. குழந்தைகளோடும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே அதனுடைய பலன் என்ன? ஆகார் சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அட்மிசிபிள் ஒன், கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒன்று. அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தபடியினால் அவள் துக்கப்படும்படியாக பெனினாள் அவளை மிகவும் விசனப்படுத்துகிறாள், கோபப்படுத்துகிறாள், துக்கப்படுத்துகிறாள், தாங்க முடியலை, சொல்லினால் குத்தப்படுகிறாள். அவளுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, காயப்படுகிறது. என்ன நிகழ்கிறது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பின்புல வாசிக்கிறோம். அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். 10ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். அவள் அதோடு நின்று போகலை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக கடந்து போகிறாள். ஆலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய பின்புல எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பொருத்தனையோடு கூட அங்கே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விடுவேன் என்று சொல்லி துக்கத்தோடு கூட மனதில் இருந்த பாரத்தெல்லாம் ஊற்றி விடுகிறாள். சொல்லடி அவளுடைய இருதயத்தை பயங்கரமாக காயப்படுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுதான் எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில்
நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கே எழுதப்பட்டிருக்குது. இங்கே நிகழ்ந்த நிகழ்வு என்ன? 1 சாமுவேல் 1:18 பின்பகுதியில், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி ஊற்றிவிட்ட பிறகு அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை. ஏன்? கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்கிற அந்த மன உறுதி, நிச்சயம், நம்பிக்கை, விசுவாசம் அவளை மகிழ்ச்சியினால் அவளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. நிகழ்ந்த காரியம் என்ன? கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, அதே வேளையில் இன்றைக்கும் இது எத்தனையோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வு இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட நிகழ்வின் பாதைகளில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறார், அவர் அதை ஆராய்ந்து பார்க்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறவராக, பலன் கொடுக்கிறவராக அவர் ஜீவனுள்ள தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் என்றோ பிறந்து, என்றோ வளர்ந்து, என்றோ வாழ்ந்து, என்றோ அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் மரித்தவராக, அவருடைய சகாப்தம் அன்றோடு கூட முடிந்து போகலை. அவர் வேத வாக்கியம் நிறைவேற்றப்படும்படியாய் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கும் இயேசுவே என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கிற போது அந்த விண்ணப்பங்களுக்கு பதில், பலன் உடன்தானே கிடைக்கிறது என்று சொல்லுகிற நிச்சயம் நமக்குள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் உங்களோடு கூட எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், தேற்றரவாளனாக இருக்கிறார், உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், உங்களை மனம் திரும்ப செய்கிறவராக இருக்கிறார், உங்களை மறுரூபமாக்க பண்ணும்படியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஐயா, எனக்குள்ளே இந்த இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? எப்படியா நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகள் யாருடைய இருதயத்திற்குள் எழுதப்பட்டு இருக்கிறதோ, காணப்படுகிறதோ, வைக்கப்படுகிறதோ, அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்குது. வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை யாருடைய இருதயத்திற்குள் காணப்படுகிறதோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கும். அவருடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில், பலன் கொடுக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட இணைந்து இன்று உங்களுக்காக கர்த்தரை நோக்கி நான் ஒரு விஷயம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றி இயேசு சுவாமி. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுது இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்களோடு கூட பேசுகிறக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட மன கிளேசத்தோடு கூட, துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிற உள்ளங்களை ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியே ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த வயசுலேயே இவ்வளோ வேதனையா என்று சொல்லி ஒரு பாசமுள்ள மகள் துடித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் பார்க்க முடிகிறது. வெளியே சொல்ல முடியலை. என்னுடைய கணவர் ஒரு பக்கம், என்னுடைய மாமனார் மாமியார் ஒரு பக்கம், என்னுடைய பெற்றோர்கள் ஒரு பக்கம், எதை யார்கிட்ட சொல்ல என்று சொல்லி தெரியாதபடி உள்ளம் அழுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிற ஒரு ஸ்திரீயை கர்த்தாவே இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன். மனதுருகி ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அந்த மகளை நீர் விசாரிக்கிற தேவனாக இன்றைக்கு நீர் காணப்படுகிற காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மகளே, ஏசாயா 30:11 எழுதப்பட்டிருக்குது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதின் சத்தத்தை அவர் கேட்ட உடனே அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்களில் நிறைவேற பார்க்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய். நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே, அன்பான ஒரு தகப்பனாரை இந்த வேளையில் பார்க்கிறேன். ஐயோ, நான் இவ்வளவு வேதனையோடு கூட இந்த சரீரத்தில் நான் பாடுபடணுமா? கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடாதா? எனக்கு இன்னொரு வாழ்வு தேவையான்னு சொல்லி மரண விளிம்பிலிருந்து துக்கித்து கொண்டிருக்கிற அந்த வெளியில் பார்க்கிறேன். சரீர உபாதைகள் தாங்க முடியலையே. சோர்ந்து போகாதீங்க. இந்த பாதையில் நடந்து கடந்து அந்த பாதையில் கர்த்தருடைய விடுதலை பெற்று கர்த்தர் நல்லவர் என்றே இப்பொழுது நீங்கள் துதிக்க போகிறீங்க, சோத்திரிக்க போகிறீங்க. நன்றி இயேசு சுவாமி. அந்த தகப்பனாருடைய சரீரத்தில் உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு அவயவங்களும் எலும்புகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே பலப்படும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கையர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியே ஜெபிக்கிறேன். உம்மை விட்டு விலகி போன நிமித்தம் படுகிற மன துக்கம், தூக்கத்தை இழந்து போயிருக்கிற தம்பிமார்களை, தூக்கத்தை இழந்து போயிருக்கிற தங்கைமார்களை ஒரு விசை கர்த்தாவே நீர் மனம் இறங்கி அந்த அருமையான உள்ளங்களை நீர் மீட்டெடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லுகிற அந்த விடுதலையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை இன்று பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், குடும்பமாக மகிழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.